அது நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஆரியர் திராவிடர் அப்படின்னு பேசுகிறப்ப ஆரியர்கள் கல்விமான்களாக இருந்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, ராமாயணத்தில் எழுதின வால்மீகியும் ஆரியன் கிடையாது, மகாபாரதத்தை எழுதின வியாசரும் ஆரியர் கிடையாது. அவர்களெல்லாம் என்ன அப்படின்னா எளிய குலத்தை சார்ந்தவர்கள் தான். அதுலேயும் வால்மீகி வேடராக இருந்தவர். வியாசர் யார்? இந்த கேள்விக்கான விடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய தாயார் மீனவ குலத்திலே பிறந்த பெண்மணி தன் தந்தைக்கு உதவியாக யமுனை நதிக்கரையில் படகு ஓட்டுவாளாம். அப்படி ஒரு நாள் அவள் படகு ஓட்டி கொண்டிருந்த போது ஒரு முனிவர் வருகிறார். அவருடைய பெயர் பராசரர். அந்த பராசர முனிவர் விரைவாக வந்து இந்த பெண்ணிடத்திலே படகை இடமா ஒரு அவசர நிமித்தமாக செல்ல வேண்டும் என்கிறார். அப்படியே சீரன் சுவாமி என்று அந்த பெண் படகை எடுக்கிறாள். விரைவாக போ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி என்ன சுவாமி அவசரம் என்று கேட்டபோது, அம்மா, பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை நட்சத்திர சேர்க்கையின்படி ஒரு அரிய நிகழ்வு நிகழும். அப்படியான அந்த நிகழ்வின் போது ஆணும் பெண்ணும் கூடினால் பிறக்கின்ற குழந்தை மிக அறிஞனாக, மிகப்பெரிய ஞானியாக பிறப்பான். நான் என் வீடு நோக்கி செல்ல வேண்டும், ஆனால் நேரமில்லை. உன்னிடத்தில் நான் ஒன்று கேட்கிறேன். நீ இப்போது என்னோடு இருப்பாயே, ஆனால் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் உன்னுடைய கன்னித்தன்மை மாறாமல் நான் பார்த்துக்கொள்வேன். இந்த படகை அந்த தீவிலே ஒதுக்கு என்று சொல்லி அந்த நட்சத்திரம் முடிவதற்குள் அவர்கள் சேர்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போது நாம் கேட்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் கூடியவுடன் குழந்தை பிறந்து விடுமா என்று. இது புராணங்களிலே சொல்லப்படுகிற கதையாதலால் ரிஷிகளுடைய அந்த கர்ப்பம் ராத்தங்காது அப்படி என்று சொல்வார்கள். அதன்படி அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் சற்று வளர்ந்த பிள்ளையாக அவர்கள் முன் தோன்ற அதை கண்டு அஞ்சி நிற்கிறாள் அந்த பெண். ஏனென்றால் தான் சிறிது நேரத்துக்கு முன் கன்னியாக இருந்ததும், சிறிது நேரத்தில் முனிவர் இப்படி வந்து சொன்னதும், முனிவருக்கு அஞ்சி தான் அவருக்கு இணங்கியதும், ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை சிறுவனாக மாறி காட்டுக்குள் தவம் செய்ய போகிறேன் என்று சொல்வதும் அவளால் நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. பராசர முனிவருக்கும் அந்த மச்சகந்தியாகிய அந்த பெண், அந்த மச்சகந்தி பிறகு பரிமளகந்தியாக மாறுகிறாள். அவளே சத்தியவதியாகவும் பின்னர் உருவெடுக்கிறாள். இப்படி தாயும் தந்தையும் அமைய அந்த குழந்தை காட்டுக்குள் தவம் செய்ய சென்றது. அந்த குழந்தை தான் நம்முடைய வியாசர். பாரத கதை எப்படி தொடங்கிற்று? 300 பேர் 400 பேர் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம். கழுத்துக்கு மேலே கழுத்துக்கு ஆள் நிற்கும். எப்படி அப்படி கூட்டம் வரும்னே தெரியாது. கண்டக்டர் அதில் வில்லாதி வில்லனாக இருப்பார். அத்தனையிலும் உள்ள கூடி வெளியே போய் வருவார். நுணுக்கங்களை ஆராய்ந்தவர். சாதாரணமாக அது இல்லை. ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிப்பார், நீ டிக்கெட் எடுக்கலை அப்படிம்பார். ஆமாம் அண்ணா, ஆமாம் எடு. மறந்துருக்கலாம், மறந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கலாம்.